வெல்கம் டு ஜே ஸ்பெஷல் கிச்சன். நியூ இயர் ஸ்பெஷல் சாக்லேட் கடலை மிட்டாய் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சாக்லேட் கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு நான் மில்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். 150 கிராம் நான் ஒரு பார் எடுத்திருக்கேன். அதெல்லாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை மெல்ட் பண்ண வச்சுருவோம். இதெல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுவும் கடலை மிட்டாய் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம சாக்லேட் கடலை மிட்டாய் ரெடி பண்ணிடலாம். கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம செவ்வகமாக உள்ள ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். அது மேலே பட்டர் பேப்பரை விரிச்சிருக்கேன். ரொம்ப சாக்லேட் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணுங்கிறது கிடையாது. கொஞ்சமாக ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். சாக்லேட் ஊற்றின உடனேயே நல்லா நான் வேர்க்கடலை வறுத்து தொலியெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அந்த வேர்க்கடலையை அது மேலே நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாக்லேட்டையும் நம்ம மேலே அப்படியே நம்ம ஊற்றி விடணும். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றணும். அந்த கடலை தெரிஞ்ச மாதிரி இருக்கணும், தெரியாத மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி நான் ஊற்றி வச்சுட்டேன். இது கொஞ்சம் நேரம் காயட்டும், நம்ம வச்சிடலாம். நான் மெல்ட் பண்ண சாக்லேட் இருக்குங்கிறதுக்காக நான் பாதாம் சாக்லேட் ரெடி பண்ணலான்ட்டு அதுக்குள்ளே ஒரு மோல்டு எடுத்துகிட்டு அதில் கால்வாசி நம்ம சாக்லேட்டை ஊற்றணும். கொஞ்சமாக ஊற்றிட்டு அது மேலே பாதாமை ஒவ்வொரு பாதாமாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பாதாம் சாக்லேட்டும் நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் கால்வாசி தான் ஊற்றிருக்கேன். ஒவ்வொரு பாதாமாக அதில் வச்சுட்டு திருப்பி மேலேயும் நம்ம கொஞ்சம் சாக்லேட்டை ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பாதாம் சாக்லேட் ரெடி. நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற காம்பவுண்ட் மோர்டே காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை பற்றின வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சாக்லேட் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா இதுலேயும் நம்ம ஊற்றியாச்சு. நல்லா டேப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோன்னா அது காஞ்சிரும். நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்சதும் காஞ்சிருச்சு. இதை நம்ம பீசஸாக இப்போ போட்டுடலாம். இது சாக்லேட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக கடலை மிட்டாய் நான் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் சூப்பராக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மோர்டே காம்பவுண்ட் சாக்லேட்டை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதில் நிறைய கொஸ்டின்ஸ், அதை எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ். இதை பேக்கிங் கடையில் தான் நம்ம வாங்க முடியும், வேறு எங்கேயும் கிடைக்காது. இல்லை நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கடலை மிட்டாய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சைஸ்லேயே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பிச்சு கூட வைக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பீசஸாக இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுக்க சூப்பராக வந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிடவும் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யும்போது பிள்ளைங்க வேர்க்கடலையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மற்ற மோல்டில் ஊற்றி வச்சுருக்கிறது எல்லாமே ரெடி ஆகிருக்கும். நம்ம அதையும் இப்போ எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், பாதாம் சாக்லேட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே மெல்ட் பண்ண சாக்லேட் கொஞ்சம் இருந்தது, கடலை கொஞ்சம் இருந்தது. அந்த கடலையும் சாக்லேட் கூட போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்குது. அதையும் நம்ம ஒரு மோல்டில் எடுத்து நம்ம ஊற்றிடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால மோல்டில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே அமுக்கி வைக்கணும். அப்போ தான் ஃபுல்லாக அந்த மோல்டோட சைஸ் கரெக்டாக நமக்கு தெரியும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதையும் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த நியூ இயர் ஸ்பெஷலாக நல்ல விதவிதமான நமக்கு ஒரு சாக்லேட் இன்றைக்கி வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. நல்லா ஹெல்த்தியாக, அதே சமயத்தில் சாக்லேட்டோடு சேர்த்து அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் ஸ்பெஷல் ட்ரீட்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சுவையாக சமைப்போம், அளவோடு உண்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.